ஹலோ குழந்தைகளே, எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான நம்ம ஆன்லைன் விபிஎஸோட 4th டேல உங்கள் எல்லாரையும் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். நீங்கள் லாஸ்ட் 3 டேஸும் வந்து எங்களோட ஆன்லைன் விபிஎஸை பார்க்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கும் வந்து எல்லாரும் கம்பல்சரி பாருங்கள். இன்றைக்கி நம்ம டேவோட டாபிக் என்ன உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி நம்ம 4th டேயோட டாபிக் என்னென்னா கெபியிலே வசிக்கும் சிங்கம். இது எதை குறிக்குதுன்னா கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறத குறிக்கிறது. அதை பற்றி தான் வந்து இன்றைக்கி நாம் கேம்ஸு ஸ்டோரிஸு வந்து எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் என்ன பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். ஹாய் பிள்ளைகளா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னா இந்த 3 நாள் விபிஎஸில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்புகிறேன். 4ஆம் நாளில் கூட விபிஎஸ்க்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். அப்படியே நம்ம யாவரும் கண்களை மூடி வசிப்புக்கு நாளாக போயிடுவோம். கண்களை மூடி அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒரே மனாக உயர்த்துகிறோம் ஆண்டவரே, ஊமனாக திருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நான்காவது நாளில் கூட வந்திருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவை நீ ஆசீர்வதிக்கிறாச்சா. எத்தனையோ பிள்ளைகளின் வாழ்க்கையில் கத்தாவை ஒரு முன்னேற்றத்தை கொடுங்க, ஒரு முன்னேற்றத்தை கத்தாவை கொடுக்கும்படியாக சிவக்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி ராஜா, ஜீவன் தந்து உம்மை ஆராதிக்க வாழ வைத்து உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டு
கனத்துக்கு பாத்திர நீரே மகிமையுடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன் நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்துக்கு பாத்திர நீரே மகிமையுடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன் கிருபை தந்து உம்மை ஆராதிக்க பலனை தந்து உம்மை ஆராதிக்க ஓயம் தந்து உம்மை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிப்பேன் உம்மை என்னாலும் ஆராதிப்பேன் ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே மனக்கு பாத்திர நீரே கனத்துக்கு பாத்திர உம்மை என்றும் ஆராதிப்பேன் நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்துக்கு பாத்திர நீரே மகிமையுடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன் அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தில் ராஜா கர்த்தாவே இந்த நாளில் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்கள் ஆசீர்வாதம் வளர்க்க ஒரு கிருபை இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஹலோ கிட்ஸ், இந்த 4வது நாள் ஆன்லைன் விபிஎஸ்ஸில் எங்கள் கூட நீங்கள் எல்லாம் இணைந்திருப்பதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்துலையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சின்ன பாட்டுக்காக டான்ஸ் ஆட போகிறோம். அந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, அந்த பாட்டில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஏசப்பா நம்மளுடைய எல்லா பிரச்சனையிலிருந்தும் என்ன பண்ணுவாரா, நம்மளை பாதுகாப்பாராம். ஒரு ஹாமும் நமக்கு விரோதமாய் வராதபடி பிசாசு என்னதான் நமக்கு விரோதமாய் சின்ன சின்ன காரியங்கள் கொண்டு வந்தாலும் எல்லா விதத்திலிருந்தும் சிங்கத்தை போல நம்மளை பாதுகாப்பாங்க அப்படின்னு தான் இந்த பாட்டில் சொல்லப்படுது. எல்லோரும் சேர்ந்து இந்த பாட்டுக்கு நம்ம ஒன்றா ஸ்டெப்பு போட்டு டான்ஸ் ஆடலாமா? The blood, where the devil can't do me
எல்லாருக்கும் ப்ரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம 4th டேக்குள்ளே வந்திருக்கோம். 4th டேவோட கிராஃப்ட் என்னென்னு நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 4th டேவோட கிராஃப்ட் என்னென்னா இந்த லயன் பப்பட் தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச கலரில் இந்த மாதிரி வந்து லென்த்தியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறீங்க. எவ்வளோ பீஸ்னால் 4 பீஸ் வந்து எடுத்துக்க போகிறீங்க. ஓகேவா? இதோட சென்டரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கம் போட போகிறோம். ஒவ்வொன்றையும் இது வந்து நெக்ஸ்ட்டு பீஸ் வந்து கிராஸாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கம் போட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி கிராஸாக வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பீஸையும் வந்து கிராஸாக நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்பில் நம்மளுக்கு என்ன பண்ணுறோம் கிடைக்கும். ஓகேவா? இது வந்து இந்த ஃபஸ்ட்டு பீஸில் வந்து இந்த மாதிரி போட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுல இதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். சேம் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த மாதிரி பால் வரி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு கால், நம்ம அதோட சிங்கத்துக்கு வந்து கால் இருக்கும்ல, அதுக்கு வந்து அதை வந்து நம்ம வெட்டி எடுக்க போகிறோம். ஓகேவா? ரெண்டுத்துலேயும் இந்த மாதிரி ஆரஞ்சு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதை வந்து இப்படி ஜாயின் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த ஷேப்பில் கிடைக்குமா? இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த பாலோட கீழ் சைடில் வந்து இதை வந்து ஒட்ட போகிறோம். ஓகேவா? அதுக்கு ஹேண்டு ஆல்ரெடி நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்படி வளைஞ்சு முன்னாடி வந்து நமக்கு ஃபிங்கர் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபிங்கர் இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்க போகிறோம். சேம் அந்த ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, அந்த ஆரஞ்சு கலரை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ரிட்டன் அந்த ஆரஞ்சில் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே. இந்த மாதிரி 2 ஹேண்டு நம்மளுக்கு கிடச்சிரும். இதையும் அந்த இப்படி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? கிராஸாக வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எடுத்துட்டு இதோட இன்னொரு சைடில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். நான் சொன்னல அந்த லென்த்தாக வந்து ஷீட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து 2 ஷீட்டாக நம்ம வந்து மறுபடியும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இதை வந்து இந்த எட்ஜ்லேயும் இந்த எட்ஜ்லேயும் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு ஜிக்ஜாக்காக வந்து நம்ம இதை ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நாம் கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி வந்துடும். ஓகேவா? இதே வந்து அந்த நம்ம ஹேண்ட் ஒட்டணும்ல அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகே. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன பண்ண போகிறோன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கிடச்சிரும். இதை வந்து இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குல்ல இதோட ஹெட்டில் வந்து ஒட்ட போகிறோம். அந்த ஆரஞ்சு கலர் பேப்பரில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகே. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். எல்லோ கலர் ஷீட்டில் வந்து ஒரு அந்த லைனோட ஃபேஸ் இருக்குல்ல அந்த ஃபேஸ் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்ததை வந்து இந்த ஆரஞ்சு கலர் வந்து சர்க்கிள்லாம் நான் கட் பண்ண சொன்னால இது வந்து சென்டரில் நம்ம ஒட்ட போகிறோம். ஓகே. இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஐஸ், நோஸ், அதுக்கப்புறம் வந்து மவுத் வரைய போகிறோம். ஓகே. ட்ரா பண்ணி எடுத்துட்டு இந்த ஆரஞ்சு இருக்குல்ல இது ஃபுல்லுமே வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட போகிறோம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ண போகிறோம். ஓகே. கட் பண்ணி எடுத்ததை வந்து
அந்த ட்ரையாங்கிள் சொன்னோம்ல, அந்த ட்ரையாங்கிளோட ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம ஒட்ட போகிறோம். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒட்டிக்கோங்க. ஓகே, சரி, ஓகே. நம்மளுக்கு வந்து இந்த லைன் பப்பட் கிடச்சிருச்சு. ஓகேவா? நீங்களும் செஞ்சுருங்க வீட்டில். ஓகேவா? இன்னையோட டாபிக் என்னென்னா கெபியில் வசிக்கும் சிங்கம். அப்படி தானே? சிங்கம் வந்து கெபியில் வசிக்கும் போது ரொம்ப சேஃபாக இருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி தான் சேஃபான ஒரு இடம் அப்படின்னா வேதத்தில் எதை ஒரு எக்ஸாம்பிள், நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா நோவாவோட பேழை. நோவாவோட பேழைக்குள்ளே இருந்தவங்கெல்லாம் ரொம்ப சேஃபாக இருந்தாங்க. அனிமல்ஸாக இருக்கட்டும், நோவாவோட ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்க எல்லோரும் எப்படி இருந்தாங்க? ரொம்ப சேஃபாக இருந்தாங்க. நோவாவோட பேழையை வந்து எதுக்கு ரிலேட்டடாக சொல்கிறாங்கன்னா சபைக்கு ரிலேட்டடாக சொல்கிறாங்க. சபையில் நம்ம இருக்கும்போது ஏசப்பா வந்து நம்மளை என்ன பண்ணுவார்? பாதுகாத்துக்கொள்கிறவராக இருக்கார். ஓகேவா? சரி, ஓகே. நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள்? இந்த கிராஃப்டை கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, பாய். ஹலோ, எல்லாருக்கும் ப்ரைஸ்லாம். இன்றைக்கி டே 4 மனப்பாட வசனம் என்னென்னா, சிங்கக்குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து கெபியிலே பதுவி இருக்கும். யோபு 38:40. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சிங்கக்குட்டிகள் கெபியில் வந்து எப்படி பாதுகாப்பாக பத்திரமாக இருக்கோ அதே போல் இயேசுவின் கரத்திலும் இயேசுவின் சபையில் வந்து நம்மளை காக்கின்றவராக இருக்கிறார். உலக பாவத்திலிருந்தும் சாத்தானிடத்தில் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய கரத்தில் இருக்கும்போது ஆண்டவர் எல்லா இடத்துலையும் பாதுகாப்பார். தேங்க்யூ. ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு த கேம் ஷோ. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம் உங்களுக்கு தெரியுமா? பால் அண்ட் பேஸ்கெட். இப்போ என் பக்கத்துல ஒரு பேஸ்கெட் வச்சிருப்பாங்க. நம்ம கொடுக்குற பால்ஸ் வந்து 6 பால்ஸ். அந்த 6 பால்ஸையும் கரெக்டாக பேஸ்கெட்குள்ளே போடுறது தான் இன்னைக்கோட டாஸ்க். ஓகேவா? இன்னைக்கு யாராவது கூப்பிட்டு நம்ம இந்த கேம் விளையாட வைக்கலாமா? ஓகே, இந்த கேம் விளையாடுறதுக்கு நம்ம இப்போ யாரை கூப்பிட போறோம் தெரியுமா? நம்ம கீர்த்தனாக்காவை தான். கீர்த்தனாக்கா வாங்க. ஓகே கீர்த்தனா, இந்த கேம் பற்றி உனக்கு தெரியுமா? தெரியாதேக்கா. சரி, இந்த கேம் என்னன்னா பேஸ்கெட் அண்ட் த பால் வச்சு தான் விளையாட போகிறோம். உனக்கு முன்னாடி ஒரு பேஸ்கெட் வச்சுருப்பாங்க. உன் கையில் வந்து 3 பால்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. நீ அங்கேருந்து இந்த பேஸ்கெட்டில் கரெக்டாக வந்து இந்த 3 பால்ஸையும் வந்து பேஸ்கெட்குள்ளே போடணும். ஓகேவா? சூப்பர் கீர்த்தனா, இப்போ உன்கிட்ட கொடுத்த 3 பால்ஸையும் நீ அழகாக பேஸ்கெட்குள்ளே போட்ட. அதே மாதிரி தான் இந்த பேஸ்கெட் அண்ட் பால் வச்சு நம்ம ஒரு கான்செப்டில் என்ன சொல்ல வரோன்னா, நம்ம எப்பயுமே தேவனுடைய கரத்தில் இருக்கும்போது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்குது. எப்பயுமே தேவனுடைய கரத்தை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? விலகி போயிடக்கூடாது. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் டே வேற கேம் ஷோட உங்களை மீட் பண்ணுறோம். பாய். ஹலோ குட்டீஸ், எல்லாத்துக்கும் ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்காக ப்ரேயர் பண்ண போகிறோம். என்னென்னா, உலகம் முழுவதும் இருக்க எல்லா சிறு பிள்ளைங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னென்னா, அவங்க பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க. நிறைய சிறு குழந்தைங்க கடத்தப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. சொசைட்டியில் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் கண்ண மூடலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய கிருபை கொடுத்தீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் எங்களுக்கு ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி. இசப்பா, நிறைய சிறு குழந்தைங்க கடத்தப்படுறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க. இசப்பா,
அவங்க கொலை செய்யப்படுறாங்க ஏசப்பா. உங்கள் போக்கில் வரத்தில் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க. சொசைட்டியில் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நீங்கள் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நீங்கள் தான் ஏசப்பா அவங்களுக்கு வழி நடத்தணும். அதுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. எல்லா சிறு குழந்தைங்களும் நீங்கள் பாதுகாத்து ஆசீர்வதிங்க. அவங்க வீடு இல்லாமல் இருக்காங்க. நிறைய சிறு குழந்தைங்க தெருவில் இருக்காங்க ஏசப்பா. நீங்கள் தான் அவங்களை பாதுகாத்து கொள்ளணும். அவங்களை ஆசீர்வதிக்கணும். அதுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. எல்லாத்தையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. அது இயேசு இன்னைக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ குழந்தைகளா, எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்படியோ நம்ம ஆன்லைன் விபிஎஸ் உடைய 4th டேக்குள்ளே வந்துட்டோம். சரி, நாம் இவ்வளோ நாள் உங்களுக்கு அண்ணா நிறைய ஸ்டோரிஸ் சொல்லி கொடுத்துருப்பேன், லெசன்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி இன்றைக்கி நாம் ஒரு லெசன் பார்க்க போகிறோம். சரி, நம்ம 4th டேவோட டாபிக் என்னது? கெபியிலே தங்கி இருக்கிற சிங்கம். அப்படி தானே? நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? யூத ராஜசிங்கமாய் ஜெயம் கொள்கிற இயேசு பார்த்தோம். அதுக்கப்புறம் பின்னடையாத சிங்கம், அதுக்கப்புறம் தைரியமாக இருக்கிற சிங்கம். இன்றைக்கி 4th டே என்ன பார்க்க போகிறோன்னா, கெபியிலே தங்கி இருக்கிற சிங்கம். சரி, கெபியிலே தங்கி இருக்கிற சிங்கம், அதாவது இதை எதை குறிக்குதுன்னா, ஏசப்பா நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஓகேவா? அதுதான் நம்ம 4th டேவோடைய டாபிக். சரி, ஏசப்பா நம்மளை பாதுகாக்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக அண்ணா ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி, ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் மாதிரி அண்ணா உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஓகே, நீங்களாம் ரெடியாக இருக்கீங்களா? அந்த லெசன் என்னென்னு பார்த்துடலாமா? சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஒரு பலூன் கொடுக்குறேன். தர்ணி அண்ணா பலூன் பிடிச்சிக்கோங்க. ஓகே, இப்போது ஒரு பலூன் நாம் எடுத்துட்டோம். இப்போது இந்த பலூன் தான் யார்? நாம். அதாவது இந்த பலூன் தான் வைஷ்ணவி அக்கா, இந்த பலூன் தான் தரணி அண்ணா, இந்த பலூன் தான் ஷீபக்கா, ஆஞ்சல் அக்கா. நீங்கள் தான் இந்த பலூன் வைங்களேன். இந்த பிடிங்க தரணி அண்ணா, இதுதான் நீங்கள். ஓகே, இப்போ அடுத்து அண்ணா கையில் என்ன இருக்குது? ஒரு குண்டூசி வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த குண்டூசி என்னென்னா, உலகத்திலிருந்து வர பாவம். ஓகேவா? இந்த உலகத்திலிருந்து நமக்கு வர பிரச்சனைகள். ஓகேவா? இந்த உலகத்திலிருந்து நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வர பிசாசு. ஓகே, எடுத்துட்டிங்களா? பார்த்தீங்களா? குண்டூசி எடுத்தாச்சு. ஓகே, இப்போது இந்த பாவம் என்ன பண்ணுதுன்னா, இந்த பலூன் ஆகிய நம்மளை என்ன பண்ணுது? தாக்க வருது. பலூனை நேராக பிடிங்க பார்க்கலாம் தர்ணியனா. ஓகே, இதுதான் நீங்கள், இதுதான் நாம், இதுதான் இந்த குண்டூசி தான் இந்த உலகத்துடைய பாவம். ஓகேவா? இப்போ இந்த பலூனுக்கு ஏதாவது ப்ரொடக்ஷன் இருக்கா? ஏதாவது பாதுகாப்பு இருக்கா? ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன ஆகுது? இந்த குண்டூசியாகிய பாவம் இந்த பலூனை தாக்குனதும் என்னாச்சு? பலூன் உடஞ்சி போயிடுச்சு. நீங்களா பார்த்தீங்களா? பலூன் என்னாச்சு? உடஞ்சி போயிடுச்சு. இதே மாதிரி தான் நமக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாமல் நாம் இருக்கும்போது உலகத்தோட பாவங்கள், பிசாசு, பிரச்சனைகள்லாம் நம்மளை என்ன பண்ணிடணும்? ரொம்ப சோர்வாக்கிரும், நம்மளை அன்றைய நேரத்தில் உடச்சிரும். ஓகே, இது வித்தவுட் ஜீசஸ். இப்போ நம்ம கூட ஏசப்பா இல்லை, அதனால் பிரச்சனைகள் வந்துச்சு, நம்ம என்ன பண்ணிட்டோம்? பாதுகாப்பு இல்லாமல் உடஞ்சி போயிட்டோம். ஆனால் இப்போது ஜீசஸ் நம்ம கூட வரப்போகிறாரு. இப்போ மறுபடியும் நாம் வேணும்ல, அப்போ இன்னொரு பலூன் எடுத்துடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு பலூன். இப்போது இதுக்கு ப்ரொடக்ஷன், அதாவது பாதுகாப்பு வரப்போகுது. தரணி என்ன பிடிங்க. இதுதான் யார்? நாம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? ஏசப்பா நீங்கள் எங்களை பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஓகேவா? நம்ம ஜெபம் பண்ண என்ன பண்ணுவார்? ஏசப்பா நம்மளை பாதுகாத்துப்பார் தானே. இப்போது நம்ம ஜெபிச்சதுக்கப்புறம் ஏசப்பா என்ன பண்ணுறாருன்னா நம்மளை பாதுகாக்கிறார். அதுதான் இந்த டேப். இதுதான் ஏசப்பா. ஓகேவா? இப்போ இந்த டேப்பை நம்ம அந்த பலூனில் ஒட்டிடலாமா? ஓகே, இப்போது நம்ம கூட யார் வந்துட்டா? பாதுகாப்பா யார் வந்துட்டா? ஏசப்பா வந்துட்டாரு. இப்போது உலகத்தோட பாவங்களும்
பிரச்சனைகளும் சாத்தானும் நம்மளை தாக்க வரான். ஆனால் ஏசப்பா நம்மளை எப்படி பாதுகாக்கிறாருன்னு மட்டும் பாருங்கள். தரணி என்ன காட்டுங்க. பார்த்தீங்களா அண்ணா கையில் குண்டூசி. உங்கள் எல்லாத்துக்கு முன்னாடி தான் இந்த பலூனில் குத்த போகிறேன். ஆனாலும் ஏசப்பா என்ன பண்ண போகிறாரு? பலூன் ஆகிய நம்மளை பாதுகாக்க போகிறாரு. இல்லை ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், அண்ணா குண்டூசி வச்சு இந்த பலூனை குத்தியிருக்கேன், தெரியுதா? ஆனால் இப்போ இந்த பலூன் உடஞ்சிச்சா? உடையல. ஏன்னா ஏசப்பா நம்மளை பாதுகாத்துட்ருக்காரு. ஏன்னா குட்டீஸ், அந்த பலூனில் பார்த்தீங்களா? ஏசப்பா நம்மளை வந்து பாதுகாத்ததும் உலகத்தோட பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனால் அந்த பலூன் உடஞ்சுதா? உடையவே இல்லை. அதே மாதிரி தான் நம்முடைய லைஃப்லேயும் ஏசப்பாவோட பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும்போது நாம் என்ன பண்ணுறோம்? நிறைய நேரங்களில் உடஞ்சி போகிறோம், நிறைய நேரங்களில் சோர்ந்து விழுந்து போயிடுறோம். ஆனால் ஏசப்பா நம்ம கூட வரும்போது, ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது என்ன பண்ணுறார்? ஏசப்பா நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அப்படி தானே? நீங்கள் டெய்லி லைஃப்பில் எடுத்துக்கோங்க. நாம் வாழ்கிற இந்த உலகத்துலேயே ஆகட்டும், நம்ம போகிற ஸ்கூல்ஸ்லேயே ஆகட்டும், இல்லை இந்த சொசைட்டிலே ஆகட்டும், நமக்கு எங்கேயாவது பாதுகாப்பு இருக்கா? பாதுகாப்பில்லாத ஒரு சூழலில், பாதுகாப்பில்லாத ஒரு சொசைட்டியில், பாதுகாப்பில்லாத ஒரு சூழலில் தான் வந்து நம்ம எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்ன குட்டீஸ், அப்படி தானே? அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நாம் பாதுகாப்போடு இருக்கணும்னா நமக்கு யார் வேணும்? கண்டிப்பாக ஏசப்பா வந்து கண்டிப்பாக வேணும். இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பார்க்க மாதிரி சிங்கக்குட்டிகள், சிங்கம் வந்து எங்கே இருக்குமா? கெபியில் தான் இருக்குமா. சிங்கக்குட்டிகள் கெபியில் இருக்கும்போது எப்படி இருக்குமா? பாதுகாப்பாக இருக்கும். சிங்கக்குட்டிகள் வந்து வெளியே எங்கேயாவது புல்வெளியில் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? மற்ற அனிமல்ஸ் வந்து அதை தாக்கிடும்ல. அதனால் என்ன பண்ணுமா? சிங்கம் எல்லாமே அதோட குட்டிகளை, சிங்கமும் என்ன பண்ணுமா? கெபியில் தான் வந்து இருக்குமா. அந்த கெபி என்னது? சிங்கத்துக்கு ஒரு பாதுகாப்பாக வந்துருக்கு. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நமக்கு பாதுகாப்பு யார்? கண்டிப்பாக அது ஏசப்பா மட்டும்தான். நீங்கள் என்ன பண்ணணும்னா தினமும் ஜெபிக்கணும். காலையில் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, வெளியே எங்கே நீங்கள் போனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும் எங்கே போனாலும் காலைல ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஏசப்பா இந்த நாள் முழுக்க எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க. அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக உங்களை அனுதினமும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நம்ம பைபிளில் நிறைய வசனம் வந்து பார்க்கலாம். ஏசப்பா வந்து நம்மளை பாதுகாக்கிறவராக வந்து இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் வந்து தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்ம சங்கீதம் 32வது அதிகாரம் அதோட 7வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து கொள்ளுகிறீர் அப்படின்னு தாவீது வந்து அவரோட சங்கீதத்தில் சொல்கிறாரு. அப்போது ஏசப்பா என்ன பண்ணுறவராக இருக்கார்? நம்ம எல்லாரையும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஒரு சிங்கத்துக்கு கெபி எப்படி பாதுகாப்பாக இருக்கோ, நம்முடைய லைஃப்பில் நமக்கு பாதுகாப்பு யார்? ஏசப்பா. ஓகேவா குட்டீஸ்? இதுதான் நம்ம இன்றைக்கான லெசன். நம்ம அந்த இதில் பார்த்தது போல் தினமும் என்ன பண்ணணும்? நாம் ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். என்ன ஜெபிக்கணும்? ஏசப்பா எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது ஏசப்பா என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக உலகத்தின் பிரச்சனைகள்கிட்ட இருந்து, சாத்தான்கிட்ட இருந்து, எல்லாவற்றிலிருந்து ஏசப்பா உங்களையும் என்னையும் நம்ம எல்லாரையும் பாதுகாத்துப்பார். ஓகேவா? சரி, நம்ம இன்றைக்கி டேவை ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? எல்லோரும் கண்களை மூடுங்க. அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துக்கிறோம். இந்த நாளிலும் பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். இந்த நாளில் நாங்கள் லெசனில் பார்த்தது போல் கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறீர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவரே நீங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும்படிக்காக செபிக்கிறோம். அவங்க போகிற ஸ்கூல்ஸில் கர்த்தாவே, அவங்க போகிற அந்த சொசைட்டிக்குள்ளாக கர்த்தாவே, அவங்களுக்கு எதிரான அநேக பிரச்சனைகள் கர்த்தாவே, பாதுகாப்பின்மை இருந்தாலும் கர்த்தர் நீர் அவங்களோடு கூட இருக்கணும். ஆண்டவரே நீர் கூட இருந்து அவங்கள பாதுகாத்து கொள்ள வேண்டும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், உங்களை நாளைக்கு வந்து பார்க்குறேன். பாய்.